பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் இது ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 471 நாளாக சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் ப்ராப்பராக வெளிய வரல. அந்த ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் குடுத்துட்டாங்க. 471 நாள். முதலமைச்சர் இத குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் ஹேண்டல்ல என்ன பதிவு போட்டிருக்காரு அதை படிச்சு சரி ஓகே, காமிச்சிருவோம். சரி ஓகே. முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் ஹேண்டல்ல இன்னைக்கு என்ன போட்டிருக்காருன்னா, ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாகி இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் ஹேண்டல்ல இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. சரி ஓகே. அப்படியே கடைசி லைன் பாத்தீங்கன்னா என்னன்னு பாருங்க. தியாகம் உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. அப்படி என்ன தியாகத்தை அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் அடிபணி வைக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா இவரை அடிபணி வைக்க முடியல. கடைசியா சட்ட போராட்டம் நடத்தி வெளியில வந்திருக்காரு. ஒருவேளை பாஜகவோட அடக்குமுறைக்கு அடங்கி அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா முன்னாடியே விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றம். அதுதான் ஏற்கனவே கபில் சிபல் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக வாதாடின கபில் சிபல் என்ன சொன்னாருன்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, பாஜக இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஒருவேளை பாஜக மட்டும் செந்தில் பாலாஜி இணைஞ்சிருந்தாருன்னா இந்நேரம் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே கபில் சிபல் சொல்லியிருந்தாரு. அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கோட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்துல கரூர்ல பேசும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை என்னென்ன சொல்லி பேசினாரு அப்படின்றது நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது தொடர்பான வீடியோ கிளிப்பு கூட நாங்கள் போடுறோம், நீங்க வேணா பாருங்க. செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம அவருடைய தம்பியுமே இங்க மிகப்பெரிய ஒரு மாஃபியாவா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்லாம் முதலமைச்சர் கரூரை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆள் கடத்தல் செய்யறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, நிலம் அபகரிக்கிறாங்க, இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு அவர் எதிர்க்கட்சியா இருந்தாரு. அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் போது கூட அமைச்சரவை மாற்றம் 15 முறை மாறி இருக்கு, இவரை மற்றும் மாற்றம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சீனியர் எல்லாம் மாத்தினாங்க, இவர் ஜூனியர் அமைச்சர், இவரை மாத்தாம வச்சிருந்தாங்க, என்ன உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனா இப்பவுமே நம்ம ரொம்ப நாளா ஒரு 3-4 மாசமாவே கேட்டுட்டு இருக்கோம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சொல்றது செந்தில் பாலாஜிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். அப்படின்னா அதிமுகல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்தாரோ செந்தில் பாலாஜி, அதே மாதிரிதான் திமுகலையும் ஸ்ட்ராங்கா இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் ஆகிறதையே செந்தில் பாலாஜிக்காக கொஞ்சம் காலத்தை கடத்தி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்னா, எவ்வளவு தூரம் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்காருன்னு திமுகல. ஓகே, அப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய பொறுப்பை செந்தில் பாலாஜி அவர்களை மாத்தி கொடுத்துட்டு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா, இப்படி நடக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கூட சேர்ந்து எழுந்திருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன துறையை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விரைவாக ஒரு அமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை, அவர் ப்ராப்பரான விடுதலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க வராங்க. புழல் சிறையில திமுகவினர், திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து அவரை வரவேற்க காத்து கொண்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழலானது இருக்கு. ஒரு விசாரணை கைதியை நீங்க எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சீங்க, இன்னைக்கு அவர் புனிதமாயிட்டாரா, என்ன விடுதலைக்காக போராடிட்டு சிறைக்கு போனாரு, அல்லது வேறு ஏதாவது ஒரு கொள்கைக்காக போராடிட்டு சிறைக்கு போனாரு, அவரு ஏதோ ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஈடி தீமே உள்ள வச்சாங்க. இதுல என்ன இருக்குது கொண்டாடுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் கூட சேர்ந்து எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் சிறையில் இருக்கும்பொழுதே ஒரு சொகுசான வாழ்க்கை தானே வாழ்ந்தாரு அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா திமுக அரசாங்கம் கொஞ்சம் அவர் ஃப்ரீ ஹேண்ட்ல தான் வச்சிருந்தாங்க அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். ஆமா, இப்ப ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இது நிபந்தனை ஜாமீன் தான். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 25 லட்சத்துக்கு 2 பேர் ஜாமீன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை வச்சிருக்காங்க. ஸோ அது இந்நேரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாரம் 2 முறை இடி அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்து போடணும்.
விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றத்தில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேணும். அவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற தடை இருக்கு. தேவையற்ற காரணங்களுக்காக வயதா வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான நிபந்தனைகள் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதே தான் வானதி சீனிவாசன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து அவர் வந்து தமிழக அரசோட ஒத்துழைப்போட அவர் வந்து சாட்சியங்களை அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ச்சியா வந்து ஜாமீன் மறுத்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால மறுக்க முடியல. ஏன்னா இது தொடர்பா இதே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது 15 மாசத்துக்கு முன்னாடியே. அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா இருக்கட்டும், அப்புறம் கவிதா தெலுங்கானாவை சேர்ந்த சந்திரசேகர் ராவ் அவங்களுடைய மகள் கவிதாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரா இருந்த மணிஷ் சிசோடியா, இவங்களுக்கெல்லாம் பெயில் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் எல்லாருக்குமே வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அப்பவே திமுக எல்லாம் சொல்லிருந்தாங்க, எல்லாத்துக்கும் ஜாமீன் கொடுத்துட்டீங்க, எப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவார் அப்படின்னு. ஒரு வழியா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டாரு. இந்த ஜாமீன் விடுதலை தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க எக்ஸலத்தில். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டது தற்போதைய முதல்வர். எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது துரோகி, தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தரமான ஒரு கேள்விதான். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டா சிறை சென்றார், தியாகி என்று கூறுவதற்கு அப்படின்னு 2வது கேள்வி கேட்டிருக்காங்க. 3வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இண்டி கூட்டணி இந்த ஜாமீனை கொண்டாடுகிறது, இது ஜாமீன் தானே தவிர விடுதலை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது, காவல் நிலையம் சென்று கையெழுத்திட வேண்டும் என்று வழக்காடு மன்றம் சொன்னவரை மந்திரியாக்கி கையெழுத்து இட வைக்கலாமா என சிந்திக்கிறது திமுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடி நடராஜ் படிச்சிருந்தாரு. அவர் வந்து நீதிமன்றத்தில், அதாவது இடி அலுவலகத்தில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவரை வந்து நீங்க திரும்ப எப்படி அமைச்சராக கொண்டு வர திட்டமிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. முறைகேடு செய்வதில் உறுதியாக இருந்தவரை சிறையில் உறுதியாக இருந்தார் என்று பாராட்டுகிறார் முதல்வர் அப்படின்னு 5வது கேள்வி. இன்னும் வந்து ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, 471 நாட்கள் சிறையில் வைத்திருந்தது பல முறை வழக்காடு மன்றத்தினால் ஜாமீன் மறுக்கப்பட்டதனால், மத்திய அரசினால் அல்ல அப்படின்னு இருக்காங்க. எமர்ஜென்சி காலத்தில் கூட, நீங்க படிச்சீங்க இல்லையா முதல்ல முதலமைச்சர் அறிக்கையில், அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்த அடக்குமுறை இல்லை என முதல்வர் சொல்கிறார். எமர்ஜென்சி அடக்குமுறை கொண்டு வந்தவரோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக ஒட்டுமொத்தமாக முறைகேடு வழக்கில் கைதான ஒருவரை உறுதியானவர் என்று பாராட்டுவது வேடிக்கை அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ அதே கட்சியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து ஒரு சாதனையாளர் மாதிரி அவர் வந்து வர்ணிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராசாவை வீழ்த்திய செந்தில் பாலாஜி அப்படிங்கிற தலைப்பில் தான் இது போட்டிருக்கு. அதாவது 2G ஊழலில் 468 நாட்கள் சிறை சென்றார் அமைச்சர் ராசா. அமைச்சர்னு போட்டிருக்காரு, முன்னாள் அமைச்சர்னு போட்டிருக்கணும். ஆனால் இதில் என்னன்னா, செந்தில் பாலாஜி ராசாவை விட 3 நாட்கள் அதிகமாக, அதாவது 471 நாட்கள் சிறை சென்று இன்று பிணையில் வருகிறார். ஊழல் சாதனையில் எப்போதும் போல் திமுகவினரிடையே கடும் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ இது வந்து எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காங்க. கடுமையான விமர்சனம். ஜெயக்குமார் அவர்கள் கூட வந்து ஒரு விசாரணை கைதி விடுதலை ஆகிறாரு, அதை எப்படி திமுக கொண்டாடுது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்காரு. இப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீன் விடுதலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் திமுகவை நோக்கிய பார்வை, ஒரு கேள்வி பார்வையும் வந்து எழுந்திருக்கிறது, நம்மளால மறுக்க முடியும். இந்த ஜாமீன் தொடர்பா இவ்வளவு நாள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு அமலாக்கத்துறை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்க தம்பி எங்க அசோக் அவர்கள் எங்க இருக்காரு, அசோக் அவர்கள் வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட போறோம், அவர் வந்து பலமுறை சம்மன்ஸ் அனுப்பியும் அவர் வரல அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்குமே நமக்கு அசோக் அவர்கள் எங்க இருக்காரு என்னன்னே தெரியல. ஒரே ஒரு நாள் நடுவுல அசோக் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது, எல்லாருமே வீடியோ போட்டாங்க. அதுக்கு பிறகாக நம்மளும் போட்டோம். அதுக்கு பிறகாக அந்த நியூஸ் பொய்ன்னு சொன்னதுக்கு பிறகாக அசோக் அவர்கள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. தொடர்ச்சி அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி வந்து அதிகமான இம்பாக்டை திமுகக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதனால அவரு வெளியே வந்தாருன்னா அதுல ஏதாவது அந்த திமுக இம்பாக்டை பயன்படுத்தி ஏதாவது செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகே, இப்ப திரும்ப வந்து அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டாருன்னா அசோக் அவர்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கா? அது தெரியல. ஆனா இன்னைக்குமே அந்த கண்டிஷனல் பெயில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதிலே என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதனால இதை வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் ஏதாவது நல்ல நாளை பார்த்து திமுக, நல்ல நாள் பார்த்து திமுக கூடிய விரைவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா மாறிடுவான்னு தோணுது. ஓகே, நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது திமுக காரங்க வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க இந்த
பிணையில வெளிவந்தது அப்படின்னு. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, யாருன்னா திமுக கூட்டணிக்காரங்க. So அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீனை ரொம்பவே வரவேற்றிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்தின் முடிவு உண்மைக்கு கிடைத்த வெற்றி, சர்வாதிகாரத்துக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பை வந்து நான் வரவேற்கிறேன். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த தீர்ப்பு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையின் மீது வைத்திருந்த நம்பிக்கையாலும் கட்சியின் மீது கொண்டுள்ள ஆழமான பிடிப்பாலும் எவ்வளவோ மிரட்டியும் அமலாக்கத்துறையினால் அவரை வென்றெடுக்க முடியவில்லை. ஓகே, இதுல தான் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களா இருக்கட்டும், 2 பேரும் வந்து உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கட்சிக்காரங்கள்லாம் இதற்கு முன்னாடி 20-30 முறை ஜாமீன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைக்காததுனால அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உச்ச நீதிமன்றமும் ஜுடிஷியரியே இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிட்ட போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தேவையானது உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டும், நமக்கு எதிரானதை உச்சநீதிமன்றம் கொடுத்தா அதற்கு எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து நிச்சயமாவே கண்டிச்சுதான் ஆகணும். இதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனையும் சொல்றாங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி, எதிர்பார்க்காத மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா இவிஎம் மிஷின்ல வந்து ஃபால்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து தவறுன்னு நினைக்கிறேன். பட வேண்டிய ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக. அதே போல வந்து இன்னொரு கூட்டணி கட்சியான விசிகாவுமே தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணன் செந்தில் பாலாஜி விடுதலை மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் ஒரு விசாரணை கைதியாகவே ஓராண்டுக்கும் மேல் சிறையில் அடைபட்டிருப்பது என்பது ஏற்கவே முடியாத துயரம் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அமலாக்க பிரிவின் இந்த அடக்குமுறையும் எதிர்கொண்டு அவர் வெளிப்படுத்தி இருக்கும் மன உறுதி பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா சில பேர் விசிகாவை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம், எங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தா அவர் அமைச்சர் ஆயிடுவாரு, செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் அமைச்சராகும் போது திருமாவளவன் அவர்கள் வந்து அமைச்சராக முடியாதா, இதைத்தானே நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்றதையும் பார்க்க முடியுது. அதுதான் திருமா அவர்களுடைய மனசுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இதை பத்தி எதுவுமே ட்வீட் போடல. ஆனா வந்து சப்போர்ட்டா தான் போட்டிருக்காங்க. சிந்தனை செல்வம் போட்டிருக்காரு, ஆளூர் சானவாசம் போட்டிருக்காரு. ஸோ வந்து திருமா வந்து இந்த விஷயத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணாதது ஒரு கேள்விக்குறி தான். அதை ஒரிஜினா பேசுனது இது எல்லாமே வந்து ரிலேட்டபிளா பார்க்கப்படுது. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப காங்கிரஸ்ல நின்று போட்டிட்டு கரூர்ல வெற்றி பெற்றாங்க ஜோதிமணி. அந்த வெற்றி பெற்றதுனால மக்களுக்கு நன்றி தெரிவிப்போ அவங்க செய்யாம இருந்தாங்க. அது குறித்து கேட்டப்பவே எப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெளி வருவாரோ அப்பதான் நான் மக்களுக்கு நன்றி சொல்ல போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டாரு ஜோதிமணி அவர்களும் அது குறித்து வரவேற்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து மக்களை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நேற்று வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருந்தது. இன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. அந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. ஓகே ரைட், அடுத்தது என்ன நடக்குது? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுதா? என்ன அமைச்சரை கொடுக்க போறாங்க? அவர் அமைச்சராக பதவியேற்கும் பொழுது உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்படியான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த பக்கம் சவுக்கு அவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அவர் திமுக விமர்சிக்க போறாரா? இந்த சவுக்கு மீடியாவை என்ன செய்ய போறாரு? அடுத்த கட்டம் சவுக்கு அவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போது இப்படின்னு பல்வேறு கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப டெல்லியோடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் எலெக்ஷன் எனக்கு 4-5 மாசத்துல வரப்போகுது, அதனால இப்ப என் மேலெல்லாம் வந்து நான் புனிதமானவர் இல்லை, நான் வந்து தவறானவன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சியினர்லாம். நான் வந்து இந்த கரையோட மக்களை சந்திக்க மாட்டேன், நான் வந்து பொறுப்பேற்றிருக்க மாட்டேன், ஒட்டு மொத்தமா நான் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகாக தான் நான் வந்து முதலமைச்சர் சீட்ல உட்காருவேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்ப கூட அட்டிஷி வந்து அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களும் ஒருவேளை நான் வந்து ஃபுல்லா கிளீனா தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்ல அமைச்சரா தொடருவாரா என்னன்னு தெரியல. இல்ல அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சேன், அப்படி ஒரு காலமே இருக்காது, கிளீன் அப்படின்ற ஒரு காலமே ஒரு வாழ்க்கையில் இருக்காது அப்படின்லாம் காமெடியெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு இணையத்துல வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போறதுக்கு அண்ணாமலை தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போகுது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது பில்லு கேட்டாங்க, ஒரு பெரிய ஃபைட் போச்சு. ஸோ இப்போ என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவர் வந்து பழி வாங்குவாரு. 2 பேருக்குமே சண்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம இட்ஸ் ஃபைட் பிட்வீன் அங்க குங்குபெட்டில் இருக்கக்கூடிய ஃபைட்டுன்னு வேற இருக்கு இல்லையா. ஏற்கனவே இந்த முறை ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கமல்ஹாசன் தான் கோயம்புத்தூர் சீட்ல நிக்க போறாருன்னு சொன்னாங்க. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட உள்ள போய் கேட்டதுக்கு பிறகாக தான் ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. அந்த கேண்டிடேட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி ஜெயிக்க வச்சிட்டாருங்கிற மாதிரி அங்க இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து இன்னும் 1 மாசத்துல வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ரைட். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 26 எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆகுறாரு. அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து வரப்போறாரு. ஒரு தமிழக அரசியலே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அப்படின்னே வேற சொல்லலாம். கட்சி விஜய் தொடங்கி கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த பக்கம் விசிக மாநாடு, அவங்க துணை முதலமைச்சர் கேட்கறாங்க. இப்படின்னு பல்வேறு கட்டங்கள்ல சீமான் அவர்கள் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் குறித்து பேசியிருக்கிறாரு. பேசியிருக்காரு. அவர் என்ன தியாகியா, என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை அப்படிலாம் கேட்டிருக்காரு. நம்ம அதிமுக மறந்துட்டோம். அதிமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைத்திலிங்கம் மேல ஒரு கேஸ் வந்தது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருந்தார் கண்டிச்சு. அதுல வந்து வேலுமணி அவர்களுக்கும் ஒரு வழக்கு பாஞ்சிருக்கு, அதையுமே கண்டிச்சிருக்காரு. ஸோ வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போக தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டாரு. 26 தேர்தலுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்தமாக என்னென்ன கட்டங்கள்ல திருப்பங்கள் வருது, என்னென்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி இது வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.